ஹாய், ஐம் யுவர் தெரபிஸ்ட் ஜோதிகா. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரினால உங்க லைஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் அவங்க தாத்தா கிட்ட போய் சொன்னான்னா, தாத்தா இப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இல்லைன்னா ரொம்ப சோகமா ஆயிடுறேன், இல்லைன்னா ஒருத்தவங்க மேல பொறாமப்படுறேன். எனக்கு அமைதியா அந்த கைண்ட்னஸ்ன்றதே இல்ல தாத்தான்னு சொன்னானா. அவங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, உனக்குள்ள 2 ஓநாய் இருக்குன்னு சொன்னாங்களா. ஓநாயா என்ன தாத்தான்ட்டு அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட கேட்டானா. அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாரா, ஒரு ஓநாய்க்கு பொறாம, கிராட்டிடியூட் இருக்காது, அமைதியாவே இருக்காது, மத்தவங்க மேல எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாவே நெகட்டிவாவே இருக்கும்ட்டு சொன்னாங்களாம். அந்த கேட்டுட்டு அந்த பையன் ஷாக் ஆயிட்டானா. 2வது ஓநாய் எப்படி தாத்தா இருக்கும்னு கேட்டதுக்கு அவங்க தாத்தா சொன்னாங்களா, அந்த ஓநாய் மத்தவங்க கூட ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும், எப்படி பாசிட்டிவா இருக்கணும்ட்டு எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவா எடுத்துக்காம அதுல இருந்து என்ன பண்ணலான்ட்டு அந்த ஓநாய் கத்துக்கும்ட்டு தாத்தா சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பையன் ஒரு கொஸ்டின் கேட்டானா. அப்போ இந்த 2 ஓநாய்ல எந்த ஓநாய் தாத்தா வின் பண்ணும்னு கேட்டானா. அதுக்கு தாத்தா சொன்னாராம், நீ எந்த ஓநாய்க்கு சாப்பாடு போடுறியோ அந்த ஓநாய் தான் வின் பண்ணும்னு தாத்தா சொன்னாராம். அப்படியா, என்ன தாத்தா சொல்றீங்கன்னு கேட்டாங்களா. தாத்தா சொன்னாராம், இப்ப ஃபர்ஸ்ட் ஓநாய்க்கு நீ கோவமா இருக்கிறது, மத்தவங்க கூட சண்டை போடுறது, பொறுமையே இல்லாம எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறது, இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் நீ ஃபர்ஸ்ட் ஓநாய்க்கு போடுற சாப்பாடுன்னு சொன்னாங்க. அப்ப செகண்ட் ஓநாய்க்கு தாத்தான்னு கேட்டப்போ அந்த தாத்தா என்ன சொன்னாருன்னா, செகண்ட் ஓநாய்க்கு நீ மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, பாசிட்டிவா திங்க் பண்றது, ஒருத்தவங்களுக்கு நன்றியோட இருக்கிறது, அதாவது கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க, செல்ஃப் கம்பேஷனோட இருக்கணும்ட்டு தாத்தா சொன்னாங்க. இதுதான் செகண்ட் ஓநாய்க்கு போடுற சாப்பாடு. சோ நீ என்ன ஓநாய்க்கு நீ சாப்பாடு போடுறியோ அந்த ஓநாய் தான் வின் பண்ணும்னு சொன்னாங்களாம். இதோட கதை முடிஞ்சது. இதுல சைக்காலஜி கான்செப்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எப்படி வேணா அந்த விஷயம் இருக்கலாம். பட் ஆனா நம்ம மைண்ட் எதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கிற விஷயத்த தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ அதோட அட்டென்ஷன் எல்லாமே நெகட்டிவ் திங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனுக்கு காம்ப்ளிமெண்ட்டும் தராங்க, அட் த சேம் டைம் அவங்களுக்கு கிரிட்டிசிசமும் பண்றாங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த காம்ப்ளிமெண்ட்டை விட அந்த கிரிட்டிசிசம் பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நெகட்டிவ் பயாஸ். ஆனா நம்ம பிரெயினுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். இன்கேஸ் நம்ம பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு திங்ஸை பாசிட்டிவா எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், பாசிட்டிவ் திங்கிங்கா கூட இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்ஸை டெய்லி ஃபாலோ பண்றோம், ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயின் வந்து ஃபிளெக்சிபிளா மாறிடும். லைஃபே ஒரு பாசிட்டிவான இதுல எடுத்துட்டு போகும்போது நம்மளோட பிரெயின் ரொம்ப ஃபிளெக்சிபிளா மாறி நம்ம செகண்டோட உல்ஃபுக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு நைட்டு நீங்க எந்த உல்ஃபுக்கு சாப்பாடு போட்டுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் உல்ஃப்கா இல்ல செகண்ட் உல்ஃப்கான்ட்டு.